Hello all, welcome back to Dazzling Designers. இந்த வீடியோவில் half load stitch type 2 எப்படி போடலான்றது தான் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கொம்பு டிசைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதில் ட்ரா பண்ணுறதுலையும் இப்படி உள்ளே நல்லா சுழிச்சு விட்டு ட்ரா பண்ணிடாதீங்க, ஓகேங்களா? இப்படி ட்ரா பண்ணாமல் இந்த அளவுக்கு ட்ரா பண்ணிங்கனாலே போதும், ஓகேங்களா? அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த half load stitch வந்துட்டு கொஞ்சம் நீட்டாக போட முடியும், ஓகேங்களா? இப்போ நான் வந்து அது எப்படி போடலான்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நாம் வந்துட்டு half load stitch type 1 வந்துட்டு நம்மளோட சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க, ஓகேங்களா? அப்போ தான் நம்ம ஏன் இந்த கொம்பு டிசைனில் ட்ரா பண்ணுறோம் இந்த ஸ்டிச்சை அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? அப்புறம் இந்த ஸ்டிச் நீங்கள் அந்த half load type 1 கூட நீங்கள் மற்ற எந்த இதுக்கு வேணாலும் அவுட்லைனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்துட்டு டைப் 2 வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கொம்பு டிசைன்ஸ்க்கு மட்டும்தான் வந்துட்டு போட முடியும், ஓகேங்களா? அப்புறம் இந்த கொம்பு டிசைன் வந்து ஒரு ஃப்ளவருக்கும் இன்னொரு ஃப்ளவருக்கும் அட்டாச் பண்ணுற மாதிரி போட்டு இதை நீங்கள் வந்து முடிக்கலாம். இல்லை வெறும் கொடியிலேயே வந்துட்டு ஸ்லீவ் ஃபுல்லாகவும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ இந்த கொம்பு டிசைனை நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். நம்ம நார்மலாக செயின் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் போட்டு வந்திருக்கேன். செயின் போட்டுட்டு அந்த எண்டுக்கிட்ட வந்தோடனையும் ஒரு குட்டி லாக் போடுறேன். லாக் போட்டுட்டு பாருங்கள், செயினோட வெளி சைட் எடுத்துகிட்டு போகிறேன், ஓகேங்களா? இந்த உள்பக்கம் இல்லை, வெளி சைடாக எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் ஒரு பெரிய செயின் போடுறேன், ஓகேங்களா? அப்போ அதை லாக் பண்ணிக்கிறேன். திரும்பியும் ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு வரும்போது செயினுக்கு உள்ளே, ஓகேங்களா, உள்பக்கம் ஒரு குட்டி செயின் போட்டுட்டு அதை லாக் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? புரியலைன்னா திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். செயினுக்கு வெளிப்பக்கமாக எடுத்துகிட்டு போய் ஒரு பெரிய செயின் லாக் போட்டுட்டு உள்ளே வரும்போது ஒரு குட்டி செயின் போட்டு அதை லாக் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இப்போ இந்த half load ஸ்டிச்சை வந்துட்டு நீங்கள் 2 விதமாக போடலாம், ஓகேங்களா? எப்படின்னா, ஒன்று வந்துட்டு ஃப்ளாட் லோட் ஸ்டிச்சை யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்துட்டு இந்த half load ஸ்டிச்சை வந்து முடிக்கலாம். இன்னொன்று வந்துட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி கூட நீங்கள் half load வந்து பண்ணலாம். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்துட்டு வெளியே போடுற செயினுக்கும் லாக் போட்டுட்டு உள்ளே போடுற செயினுக்கு போட்டுட்டு அதுக்கும் லாக் போடுறேன் இல்லையா, இது வந்து நீங்கள் ஃப்ளாட் லோட் ஸ்டிச் டைப்பில் இருக்குது. நீங்கள் வந்துட்டு நம்மளோட சேனலில் ஃப்ளாட் லோட் ஸ்டிச்சுக்கான வீடியோவும் இருக்குது, அதை பார்த்துட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கான வீடியோவும் இருக்குது. அதையும் பார்த்துட்டு நான் சொல்கிற இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும், ஓகேங்களா? இதே பட்டன் ஹோல் ஸ்டிச் டைப் பண்ணி யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா, நீங்கள் வந்துட்டு வெளியே போடுறீங்களே செயின், அந்த வெளியே போடுற செயினுக்கு வந்துட்டு குட்டி லாக் போட மாட்டீங்க. நம்ம பட்டன் ஹோலில் என்ன பண்ணுவோம், ஒரு செயின் போட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து கீழே லாக் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் பண்ணுவீங்க. வெளியே செயின் போட்டுட்டு அந்த குட்டி லாக்கை போடாமல் அப்படியே உள்ளே, அதாவது செயினுக்கு உள்ளே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஒரு குட்டி லாக் போடுவீங்க. அந்த மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி half load ஸ்டிச் போடுறீங்கன்னு உங்களுக்கு வந்துட்டு அர்த்தம், ஓகேங்களா? நீங்கள் நிறைய யூடியூப் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு சில பேர் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி half load போட்டிருப்பாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் லோட் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி half load வந்து போட்டிருப்பாங்க, ஓகேங்களா? நீங்கள் 2 டைப்லேயுமே போடலாம். இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு எதை சொல்லித்தரேன்னா, ஃப்ளாட் லோட் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி தான் சொல்லித்தர போகிறேன், ஓகேங்களா? ஏன்னா இது வந்துட்டு ஃப்ளாட் லோட் ஸ்டிச் யூஸ் பண்ணி half load போடுறது வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி போடுறத விட இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் இதை ஒர்க் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுலேயும் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கேளுங்க. அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா வாட்ஸ்அப் நம்பரு, அதுக்கு கூட நீங்கள் வந்துட்டு மெசேஜ் பண்ணி உங்கள் டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். பட் டவுட்டோடு நீங்கள் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சுக்கு போயிடாதீங்க, ஓகேங்களா? ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ஒரு குட்டி டவுட் இருந்தாலும், இந்த ஸ்டிச்சை பற்றின கூட இல்லை, வேறு நீங்கள் ப்ளவுஸ் போடுறீங்க, பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு எந்த டவுட் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வந்துட்டு இந்த நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? நம்மளோட சேனலில் நம்ம ஃப்ரீ கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ நீங்கள் வந்துட்டு நம்மளோட ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அப்புறம் நம்மளோட சேனலில் நம்ம ஆரி ஒர்க் ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆன்லைனில். ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது ப்ளவுஸ் போடணும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அவங்களும் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட கொரியர் அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆரி ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டிச்சை வந்துட்டு நீங்கள் அவுட்லைன் ஸ்டிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இதை வந்து நீங்கள் அவுட்லைன் ஸ்டிச்சாக தான் யூஸ் பண்ண முடியும், ஓகேங்களா?
இப்போ இந்த ஸ்டிச்சஸ் முடிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்க்குறக்கு ஸ்டெம் ஸ்டிச் மாதிரியே தான் இருக்கும். பட் ஆனால் அது கிடையாது. ஓகேங்களா? அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் ஸ்டெம் ஸ்டிச்சை வந்துட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி போட முடியாது. பட் இதை வந்துட்டு அப்படி போடலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். லாஸ்ட்டில் என் நாட் போட்டு முடிச்சிடுறேன். இப்போ பாருங்கள், நீங்கள் தொட்டு பார்க்கும்போதே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம உள்ளே செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால். இப்போ இதுக்கான ஷேப்ஸ் என்னன்றது பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பாக ஷேப்ஸ்லலாம் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்டிச்சோட பர்ஃபெக்ஷன் வரும். அப்படி இல்லை நீங்கள் ஷேப்ஸில் ஒர்க் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா, ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறாங்களா அதை மட்டும் தான் உங்களுக்கு ஒர்க் பண்ண முடியுமே தவிர உங்களால் அதில் எந்த க்ரியேட்டிவிட்டியும் கொண்டு வர முடியாது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஷேப்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கூட நீங்கள் இந்த ஷேப்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுங்க. யூடியூப் போட்டு கற்றுக்கிறவங்க இந்த ஷேப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.